மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் அல்லது விந்து மூண்டுதல். 4 இந்த பிரச்சனை இருக்கிற ஆண்களை 4 வகைகளாக நாங்கள் பிரிக்கலாம். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற வகை என்னவென்றால் 3வது வகை. அதை நாங்கள் நேச்சுரல் வேரியபிள் ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் என்று சொல்லுவோம். நேச்சுரல் வேரியபிள் ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் என்றால் சாதாரணமாக சாதாரணமான அதே நேரத்திலே சில நேரங்களிலே மாறுபடக்கூடிய இந்த விந்து முந்துதல் பிரச்சனையுடைய ஆண்கள். இவர்களுடைய இந்த நான் முதல்ல சொன்னது போல IELT இன்ட்ராவெஜைனல் இஜக்குலேட்டரி லேட்டன்சி டைம், அதாவது ஒரு ஆண் தன்னுடைய பாலியல் ரீதியான எழுச்சி ஏற்பட்ட பிற்பாடு, ஆண்குறி விரைப்படைந்த பிற்பாடு அந்த பெண்ணினுடைய உறுப்பிலே அவர்கள் பாலியல் ரீதியான தொடர்பினை வைத்துக் கொள்ள இருக்கின்ற போது அந்த நேரத்தை தான் நாங்கள் IELT என்று சொல்லுவோம். இந்த பிரச்சனையுடைய ஆண்களுக்கு இந்த நேரமானது 3 இருந்து 8 நிமிடங்களாக இருக்கும். இது ஒரு சாதாரண நிலைமை. எனவே இந்த இடத்திலே நான் சொல்ல போகின்ற விடயம் என்னவென்றால், ஒரு ஆண் தன்னுடைய அதாவது பாலியல் ரீதியான உணர்ச்சி ஏற்பட்ட பிற்பாடு பெண்ணுடன் பாலியல் ரீதியான தொடர்பினை வைத்துக் கொண்டிருக்கின்ற போது, அதாவது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸை வைத்துக் கொண்டிருக்கின்ற போது அந்த விந்து வெளியேறுகின்ற காலம் நார்மலாக எவ்வளவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் 3 இருந்து 8 நிமிடங்கள். பல பேர் என்னுடன் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு ஏற்படுத்தி, வைத்தியர் இவ்வளவு நேரம், டாக்டர் இவ்வளவு நேரம் இது நார்மலான நேரம் என்றால் அது சாதாரணமாக 3 இருந்து 8 நிமிடங்கள். நான் முதலில் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன், இந்த நிமிடங்களை இந்த நேரத்தை எவ்வாறு கணிப்பதென்றால் தயவு செய்து இதை நீங்கள் உங்களுடைய பெண் துணைக்கு அல்லது உங்களுடைய மனைவிக்கு இதை நீங்கள் முதலிலே நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும், எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டும். எனவே அதன் பிற்பாடு தான் இந்த நேரத்தை நீங்கள் கணிப்பிட வேண்டும். இல்லாவிட்டால் அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மாறுபட்ட ஒரு கருத்துக்கள் ஏற்படும். சில நேரங்களிலே உங்களுடைய பெண் துணியோ மனைவியோ நினைக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு மருந்துகளை எடுத்த பிற்பாடு அவருடன் தொடர்பு கொள்ளுகிறீர்கள், இந்த மருந்தினுடைய வீரியம் அல்லது மருந்தினுடைய அதனுடைய காம்பிட்டன்சி, அதனுடைய வேலை எவ்வாறு அந்த மருந்து வேலை செய்கிறது என்பதை பார்ப்பதற்காகத்தான் இந்த மணிக்கூட்டை, இந்த ஸ்டாப் வாட்சை நீங்கள் ஆன் பண்ணுகிறீர்கள் சொல்லி ஒரு பிரச்சனையான ஒரு விடயம் பெறலாம். எனவே முதலிலே இதை கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய பெண் துணைக்கு சொல்லி அதன் பிற்பாடு நீங்கள் இந்த நேரத்தை கணிப்பிடலாம். எனவே முக்கியமாக இந்த நேச்சுரல் வேரியபிள் ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் எனப்படுகிற இந்த 3வது வகையான ஆண்களுக்கு இந்த விந்து வெளியேறுகின்ற நேரமானது 3 இருந்து 8 நிமிடங்களாக இருக்கும். இது ஒரு நார்மலான நிலைமை. அதே நேரத்திலே இவர்களுக்கு எந்த நேரத்தில் இந்த பிரச்சனை ஏற்படுகின்றது என்றால் ஒவ்வொரு முறையும் இந்த பிரச்சனை ஏற்படாது. ஆனால் ஏதாவது ஒரு மனக்குழப்பம் ஏற்படுகின்ற போதுதான் இவர்களுக்கு இந்த விந்து முந்துதல் பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே முக்கியமாக இவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், அதாவது நான் முதலும் பல தடவை சொல்லியிருக்கேன், பல ஆண்கள் யோசித்துக் கொண்டிருப்பது தங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கிறது, உலகத்தில் இருக்கின்ற மற்ற ஆண்கள் ஒருவருக்குமே இந்த பிரச்சனை இல்லை. அப்படி அல்ல, அனைவருக்குமே இந்த பிரச்சனை இருக்கின்றது என்றபடியினாலே நாங்கள் என்னத்தை யோசித்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த நேச்சுரல் வேரியபிள் ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் என்ற வகையைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு நார்மலாகத்தான் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணமாக, உதாரணமாக வேலை தளத்தில் ஏற்படுகிற பளு, ஒர்க் ஸ்ட்ரெஸ், அதே நேரத்தில் அவருடைய பொஸ்ஸுடன், அவருடைய முதலாளியுடனோ அல்லது அவருடைய மேலதிகாரியுடனோ ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை, இந்த மனத்தாங்கல்கள். எனவே இவை எல்லாவற்றையுமே நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால், ஒரு படுக்கை அறைக்குள்ளே செல்லுகின்ற போது எல்லாவற்றையுமே கைவிட வேண்டும். இந்த கொரோனா காலங்களிலே பலதரப்பட்ட தகவல்கள் எல்லாம், ஆராய்ச்சி பயிற்சிகள் எல்லாம் நடைபெற்றது. அதில் இந்த ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் பிரச்சனை இந்த கொரோனா காலங்களில்
பல ஆண்களுக்கு ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. இதற்குரிய முக்கிய காரணம் என்ன? இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், அதாவது உங்களுக்கு தெரியும் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக இந்த பிரச்சனை ஏற்படுவதாக ஆராய்ச்சிகள் எல்லாம் தகவல்கள் எல்லாம் தெரிவிக்கின்றது. எனவே அந்த வைத்தியர்கள் கொடுக்கின்றார்கள், இந்த கால பகுதியிலே தங்களிடம் கூடுதலான அளவு ஆண்கள் இந்த தங்களுடைய சிகிச்சை நிலையங்களுக்கு இந்த ப்ரீமெச்சோ இஜாக்குலேஷன் பிரச்சனை வந்ததாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த 3வது வகையான ஆண்கள், இந்த நேச்சுரல் வேரியபிள் ப்ரீமெச்சோ இஜாக்குலேஷன், அவர்களுக்கு எல்லாமே சாதாரணமான ஒரு நிலைமையாக இருக்கிறது. அந்த நேரம் கூட 3-8 நிமிடங்கள் மட்டும் இருக்கிறது. ஆனால் என்ன ஏற்படும்? ஏதாவது ஒரு மனக்குழப்பம் ஏற்படுகின்ற போது இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே இது நாங்கள் நான் சொன்னேன், முதல் 2 வகைகள். முதலாவது வகை என்ன? பெர்மனன்ட் ஆனது. 2வது வகை என்ன? ஏதாவது ஒரு நோய்கள் காரணமாக ஏற்படுது. 3வது இந்த வகை மிகவும் அதிக அளவான ஆண்கள் இந்த வகைக்குள்ளே தான் வருகிறார். இதற்குரிய இந்த ப்ரீமெச்சோ இஜாக்குலேஷன் பிரச்சனையுடைய 70% ஆண்கள் இந்த 3வது வகையான நேச்சுரல் வேரியபிள் ப்ரீமெச்சோ இஜாக்குலேஷன் என்ற வகைக்குள்ளே வருகிறார். எனவே இவர்களுக்கு என்ன சிகிச்சை முறை என்றால், இவருக்கு தேவையான சிகிச்சை முறை என்ன? சைக்கோ எடியூகேஷன் தான் மிகவும் முக்கியம். சைக்காலஜிக்கல் எடியூகேஷன். அது இவர்களுக்கு என்ன செய்யும்? நாங்கள் கவுன்சிலிங்கை கொடுத்து அவர்கள் மூலமாக அவர்களை நாங்கள் வெளியில் எடுக்கிறோம். மிக முக்கியமானது. எனவே ஒவ்வொரு ஆண்களும் இதை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள், இதை நீங்கள் எந்த வகைக்குள்ளே வருகிறீர்கள், அதாவது இதை சின்னத்தில் உங்களுக்கு கேட்கறது டல்லாக இருக்கும். நான் மற்ற வைத்தியர்கள் போல அல்லாது நாங்கள் முழு வகையான இந்த நிகழ்ச்சியை கொடுக்கத்தான் நான் விரும்புகிறேன் என்றபடியினாலே தான் இந்த ஒரு நிமிஷத்தில் இதை சொல்லி போட்டு இதை மறந்து சொல்லி போட்டு நான் விரும்பவில்லை என்றபடியினாலே தான் இந்த நேச்சுரல் இந்த பிரச்சனை இருப்பவர்கள் தங்களுடைய மனநிலையை அவர்கள் தேற்றிக் கொண்டாலே போதும். இந்த இடத்திலே அந்த பெண் துணையினுடைய ஆதரவு, சப்போர்ட் மிகவும் முக்கியமானது. இதுதான் கவனிக்க வேண்டியது. அந்த பெண் துணை என்ன செய்வார்? இதை 2 பக்கம், அதாவது அதை கூடுதலாக மாக்கலாம், குறைவாக மாக்கலாம். எனவே இந்த இடத்துல என்ன நடைபெற வேண்டும்? பெண் துணையினுடைய ஆதரவு முக்கியம். அந்த பெண் துணையினுடைய ஆதரவு முக்கியம் என்றால், உங்களுடைய இந்த வேலைத்தளங்களிலோ அல்லது மேலதிகாரிகளோ வேறு பொருளாதார பிரச்சனை உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற போது இந்த பிரச்சனை உங்களாலே குறைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நிகழ்ச்சியை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் பெல் சைனை அமர்த்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக தகவல் தேவையாக இருந்தால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.